அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு துவையல் சட்னி பண்ணாம வித்தியாசமா இன்னைக்கு கூடுதலா சில காய்கறிகளையும் போட்டு நாம ஒரு டேஸ்டியான ஒரு துவையல் பண்ண போறோம். அதை தான் இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போறோம். இப்போ நாம ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். உண்மையிலேயே நம்ம தனியா ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம். பெல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 2 கத்திரிக்காய், கொஞ்சம் கேரட்டு, கொத்தமல்லி இலை, ஒரு 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சிருக்கோம். பச்சை மிளகாயை இப்போ நம்ம அதில் போடுறோம். எண்ணெயில் போட்டு கருவேப்பிலையும் போட்டு அதை நல்ல லேசாக ஒரு ஃப்ரை பண்ணுறோம். காரம் உங்களுக்கு கூடுதலாக தேவை அப்படின்னா கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லேசாக அதை நம்ம நல்ல வதக்கி கொடுக்குறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்ல எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு அதில் நாம் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கேரட்டு துண்டுகளை அதில் போடுறோம். இந்த மாதிரி துவையல் இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, எந்த சப்பாத்தியாக இருந்தாலும், எந்த டிஃபன் ஐட்டமாக இருந்தாலும் இதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட்டை நம்ம நல்ல ஃப்ரை பண்ணுறோம். வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு பொருளை ஆட் பண்ணுறோம். அதில் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காவை அதில் போடுறோம். கத்திரிக்காவையும் அதில் போட்டு நம்ம நல்ல வதக்குறோம். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இதுக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். கத்திரிக்காய் துவையல்னாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கு மட்டும் இதை தொட்டுன்னு சாப்பிடாம நம்ம ஒயிட் ரைஸில் கூட இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரம் நிறைய சேர்க்குறவங்களா இருந்தால் கூட ஒரு பச்சை மிளகாயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகள் ஒவ்வொன்றா போடணும். எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி ஃப்ரை பண்ணாமல் ஒவ்வொரு காய்கறியாக போட்டு நம்ம வதக்குறோம். ஏன்னா ஒரு சில காய் சீக்கிரம் வந்துடும், ஒரு சில காய் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ தக்காளியை நம்ம அதில் போட்டு இன்னும் மேலும் ஒரு 5 மினிட்ஸ் நல்ல இதை ஃப்ரை பண்ணுறோம். தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக நாம் அதில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு 3 வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம், அதையும் அதில் போட்டு நாம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு மேலும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். இது மாதிரி துவையல் செஞ்சு நீங்கள் வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னா
வீட்டில் இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எதுவுமே டேஸ்ட்டாக இருந்ததுன்னா ஒரு 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட 2 இட்லி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தோசையாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, கூட 2 சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டாக சட்னியோ துவையலோ செய்யும்போது கூடுதலாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 to 10 minutes நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எப்படியா இருந்தாலும் இதை வந்து நாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இப்போ வந்து அதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க போதும். நிறைய மஞ்சள் எடுக்க வேணாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் வாசனையாகவும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம குருமாக்கு இந்த பிரியாணிக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கரம் மசாலா சேர்ப்போம். இதை வந்து லேசாக கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பெரிய ஜாரில் போட்டு அரைங்க. கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிவிட்டு அரைங்க. ஏன்னா சில பேர் வந்து தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்பீடு வச்சுருவாங்க. அது என்னென்னா மிக்சி ஜார்லேருந்து எல்லாம் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி அனுபவம் எனக்கும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் துவையல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோ பதிவு கீழே பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன்.